Hello viewers, very good evening. This is Chennai car trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹலோ சார், எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க? பார்த்தீங்கன்னா வந்து பைக் ஓட்டுறது வந்து சைக்கிள் ஓட்டுறது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக கஷ்டமாக தெரியல. ஒரு 3 மணி நேரம் சொல்லி கொடுத்த பிறகு சரி இதுக்கடுத்து பைக் ஓட்டிடுவோன்னு தான் நினச்சேன். பட் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே சைக்கிள் தொடாதனால. பட் வந்து சைக்கிள் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டோம் பேலன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளோட பைக் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால வந்து நமக்கு அந்த பேலன்ஸ் வரல. அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு போயிருக்கலாம். இவர்கிட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தொட்டல்ன்றதுனால வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் நினச்சேன், சத்தியமாக இப்படி தான் நினச்சேன். ஒரு வேளை நம்ம இப்படியே போயிடுவோமோ, இன்றைக்கி அப்படி கற்றுக்கிறாமல் போயிடுவோமோன்னு நினச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ஹாப்பியாகவும் இருக்கேங்க. சூப்பர், அப்படியே ஓட்டி காமிங்க ஜி. ஸோ வியூவர்ஸுக்கு இப்போ ஓட்டி காமிக்க போகிறாரு. அந்த ஜங்ஷன் வரைக்கும் போங்க. வெரி குட். கண்ட்ரோல் ஆஃப் வெஹிக்கிள். எஸ், போகலாம். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக போயினே இருக்கட்டும். கிளச்சை ஃபுல்லாக ஏற்றி போடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லை. கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக போங்க, அவசரமே இல்லை. பீக்குள்ளே நாப்பி அவ்வளோதான். பொறுமையாக மேனேஜ் பண்ண வேண்டியதான். போயிட்டே இருக்கட்டும். கண்ட்ரோல் த வெஹிக்கிள். ஆக்சிலேட் கொஞ்சமாக கொடுத்துட்டே இருங்க. வண்டி அப்படியே ஸ்டெயின் பண்ண வேண்டாம். கொடுத்துட்டே இருங்க. ஆக்சிலேட்டர் கொடுங்க, அப்போ தான் வண்டி போகும். கொடுங்க ஜி, நல்லா கொடுங்க. கொடுத்துட்டே இருங்க. ஆக்சிலேட்டரை கொடுங்க, நல்லா கொடுங்க ஜி. ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். நியூட்ரல் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நல்லா நியூட்ரல் பண்ணிட்டீங்களா? கை விடுங்க. கை எடுங்க. விடுங்க. ரெண்டாவது கீரில் இருந்தது. இப்போ போடுங்க ஃபஸ்ட்டு கீர். மெதுவாக போங்க. கண்ட்ரோல் த வெஹிக்கிள் அண்ட் ஸ்லோலி போங்க. பேலன்ஸ் பண்ணி போங்க ஜி. பக்கா போயிட்டே இருங்க, பார்க்கலாம். கெத்தா. வெரி குட். போங்க. கொஞ்சமாக கொடுத்துட்டே இருங்க. தைரியமாக ஓட்டுங்க. அப்போ தான் வந்துச்சுல உங்களுக்கு. பக்கா ஓட்டுங்க. அவ்வளோதான். போங்க. காலை தூக்கி அப்படியே மேலே வச்சு ஜம்முன்னு போயினே இருக்க வேண்டியதான் தளபதி. அவ்வளோதான். ஷேக் பண்ணாமல் போங்க. அவ்வளோதான். சூப்பர். அவ்வளோதான். கிரேட். ஸோ வியூவர்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை பக்காவாக ஓட்ட வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கற்றுக்கணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு வாங்க. பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ என்ஜாய் பண்ணி அவரை ஓட்ட வச்சாச்சு. ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ அந்த ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஈவினிங். சார் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்திருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவரை என்ஜாய் பண்ணி ஓட்ட வச்சிட்டோம். ஹலோ சார். ஹலோ, எப்படி சார் இருக்குது? என் பேர் கார்த்திக். நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். என்ன பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சைக்கிளே தொட்டதில்லை. ஸோ வந்து அது சின்ன வயசில் வந்து எனக்கு பெருசாக தெரியலை. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை கண்டுக்கலை. பட் வந்து ஜாப்புக்கு போகிறப்போ வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் எல்லோரும் சொல்லி காமிச்சிட்டு இருந்தனால ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம முதல்ல சைக்கிள்லேருந்து பழகிறது எத்தனை நாள் ஆகுறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிரைவிங் ஸ்கூல் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அது எனக்கு பிடிக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், பிடிக்கல. அப்புறம் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா சென்னை கார் ட்ரைனர்ஸ் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்க பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாளுன்னாரு. என்னால் நம்பவே முடியலை. அப்போ இல்லை, இப்போ முடித்த பிறகு வரைக்கும் நம்ப முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட தெரியாது, இந்த மாதிரி பேலன்ஸ் வராது எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டேன். சரி இன்றைக்கி வரைக்கும் இப்போ தான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நம்பவே இல்லை. சைக்கிள் வராதனால காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டி பழகணும். 3 மணி நேரத்தில் சைக்கிள் ஓட்டுன்றது வந்து சின்ன வயசுலேருந்து தொட்டதுலேருந்து 3 மணி நேரத்தில் சைக்கிள் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி முடியாது போல, அவ்வளோதான், இப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து விடலை. இடையில பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மணி நேரத்தில் நாங்கள் அரை மணி நேரம் தான் ரெஸ்ட் எடுத்திருப்போம். அவரும் விடலை, நானும் விடலை. நான் இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கக்கூடாது, அங்கே திருப்பூர்லேருந்து வந்து வேஸ்ட்டாக போயிருக்கக்கூடாதுன்னு. இதே வந்து நமக்கு வந்து திருப்பூர்லேயே இருந்துச்சுன்னா அவ்வளோ பெருசாக தெரியாது, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் சென்னையில் இருக்கனால வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக தோணுச்சு. எனக்கும் பார்த்திங்கன்னா உடம்புலாம் ரொம்ப இருந்துச்சு. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் சரி ஒரு தடவை தானே பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணோம். கடைசி வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. 9 மணிக்கு இப்போ நான் ட்ரெயினுக்கு போனோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் போனோம். பட் பார்த்திங்கன்னா என்னை வந்து சரி இப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து சார் அவரோட விடாமுயற்சினால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். இன்னும் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கற்றுக்கிட்டேன்னா என்னால் டிராஃபிக்கில் ஹைவேலெல்லாம் ஓட்ட முடியும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. சூப்பர். ஃபைனலாக வண்டியை தனியாக ஓட்டினீங்க, அது எப்படி இருந்தது? அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து நான் அவர் சொல்கிற ட்ரிக்கை வந்து நான் கண்டுக்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். அதை பார்த்தீங்கன்னா நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு தான் கேட்டிருக்கேன். 4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் அவர் நான் எவ்வளோ நேரம் ஓட்டாமல் இருந்தோ அவர் அவ்வளோ பொறுமையாக சொல்லி மறுபடியும் அதே டெக்னிக்கை சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் நடக்கும், இப்படியே கற்றுக்கிறாமல் போயிடக்கூடாதுன்னு ஆனதை ஆகட்டும்னு சொல்லிட்டு என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு
இப்போ ஆக்சிலேட்டர் அழுத்தி எல்லாம் பண்ணி எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிலேட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து செம்மையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரத்தில் நான் ஓட்டி பழகினேன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் சும்மா ரஃபாக எடுத்து ஓட்டி பழகினாலே நான் ஹைவேல ஓட்டினேன். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. சூப்பர். இப்போ தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, தனியாக பேலன்ஸ் பண்ணும்போது எப்படி அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது தனியாக ஓட்டினீங்க சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, படத்தில் மாதிரி தான் சொல்லணும்னு சொல்ல போனாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் 21 வயசு ஆச்சு. 21 வயசுல வந்து பைக்கை வந்து தொட்டு பார்த்துருப்போம், அதில் சும்மா உட்காந்து ஃபோட்டோக்கு எடுத்துருப்போம். அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம ஓட்டுறோம் பைக்கு அப்படின்றப்ப வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு அதை வந்து சொல்ல முடியல. சூப்பர் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஊர்லேருந்து வந்த அந்த மோட்டிவேஷன், அந்த வீடியோ பார்த்து வந்த அந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக நிறைவேறிச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணோமா? எப்படி எங்கள் ட்ரைனிங் எப்படி இருந்தது சார்? அதாவது வந்து ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஒரே நாளில் கற்றுக் கொடுக்குறனால அதை நான் நம்பலாம், அது வேறு விஷயம். ஒரு நாளில் கற்றுக் கொடுக்குறேன்றதை ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியாதனால சைக்கிள், இல்லாட்டி வந்து காலையிலே நாங்கள் பைக் எடுத்துருப்போம். சைக்கிள் மதியம் பைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன். இவ்வளோதாங்க, இதுக்கு மேலே என்ன வேணுங்க? சூப்பர் சார், பி கூல் அண்ட் ஹாப்பி, என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாங்க. ஓகே, நீங்கள் மற்றவங்களுக்குலாம் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸோட ட்ரைனிங் வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க சார்? அதாவது வந்து காசு ரொம்ப இருக்குன்னு யோசிக்கக்கூடாது. மற்ற ட்ரைனிங்ஸ்லாம் போனீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் எடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா காருக்கு 3 நாள் 2 நாள், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 1 நாள், இந்த மாதிரி இருக்கப்போ வந்து காசு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு தடவை லைஃப்பில் வந்து ஒரு தடவை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து தப்பே இல்லை. அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பீங்க. யோசிச்சுட்டே இருக்க வேணாம், இவ்வளோ காசு இருக்குது இவ்வளோ காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சேர்ந்து பாருங்கள், ஹாப்பியாக இருப்பீங்க. தேங்க்யூ சார். கார் ட்ரெயினர்ஸ் கார் அண்ட் 2 வீலர் ட்ரைனிங் பக்காவாக சொல்லிக் கொடுப்போம். அதுவும் நம்ம சேனல் இருக்குது, சென்னை கார் ட்ரெயினர்ஸ் அஜித் அப்படின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் வரும். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.